இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு இது மாதிரி தோல் சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே சக்கரவள்ளி கிழங்கு 1 கப்பு வெல்லம், ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கிளறிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி எடுத்துடாதீங்க, ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இட்லி பாத்திரம் உல்ட்டா பண்ணிவிட்டுங்க. இப்போ தட்டை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டுவை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் மறுபடியும் வேக வச்சு எடுத்து மீதி இருந்த மாவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்து அருமையான சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.